கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 117 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 117 வசனம் 2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலுயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலுயா. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருந்தார். இதுவரையிலும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த வசனம் இருக்கிறதே, அது ஏன் நேற்று அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுத்தார் என்பதற்கான காரணத்தை சொல்லுகின்றது இந்த வசனம். ஆண்டவர், நீ பயப்பட வேண்டாம், நான் இதுவரையிலும், அதுவும் தாயின் கருவில் உருவான அந்த நேரம் முதல் இன்று வரையிலும், இந்த மணித்துளி வரையிலும் நான் உன்னை வழிநடத்தி கொண்டு வந்தேன், இனிமேலும் நான் தொடர்ந்து செய்வேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரே. அப்படியானால் நாம் எந்த விதத்தில் அவ்வளோ சிலாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற கேள்வி நமக்கு வருகின்றதல்லவா? அந்த கேள்விக்கான விடைதான் இது. நாம் விசேஷித்தமானவர்கள் என்பதினால் அல்ல, நாம் மிகவும் பிரபலமான அல்லது கடவுளுக்கு பிரயோஜனமானவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதினாலே கடவுள் வேறு வழியின்றி நாம் அவருக்கு பிரயோஜனமானவர்களாகையால் இவரை எப்படியாவது நம் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி தாங்கி வழி நடத்தி கொண்டு இல்லவே இல்லை. அநேக முரண்பாடுகள் நமக்குள்ளாக இருக்கிறது. கடவுளை காயப்படுத்துகிற, கடவுளை வேதனைப்படுத்துகின்ற, கடவுளை மறக்கின்ற அநேக காரியங்கள் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்ன? அதை தான் இப்பொழுது வாசித்தோம். இந்த 117 சங்கீதம் 2வது வசனத்தினுடைய முதற் பகுதி இப்படி சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நம்மீது ஆண்டவர் வைத்திருக்கின்றாரே கிருபை, அந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பெரிதாக இருக்கிறது, அது நிறைவானதாக இருக்கிறது, அது என்றும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது, அது மாறாததாக இருக்கிறது, அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. எது? கடவுள் என் மேல் வைத்திருக்கின்ற அந்த கிருபை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அந்த கிருபை பெரிதாக இருக்கிறபடினால்தான் இந்த உலகத்தில் நாம் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒருவேளை பயப்படுகின்ற அந்த நிலைமை, கவலை கொள்கின்ற அந்த நிலைமை நமக்குள்ளாக அவ்வப்பொழுது வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், அவர் என் மீது வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறது. நான் எத்தனையோ தரம் இந்த நல்ல ஆண்டவரை நான் மறந்திருக்கின்றேன், எத்தனையோ முறை இந்த நல்ல ஆண்டவரை மறுதலித்திருக்கின்றேன். ஆனால் அவர் என்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. அவருடைய கிருபையை என் மேல் வைத்திருக்கின்றார். அவர் என் மேல் வைத்த கிருபை அது பெரிதாக இருக்கிறது. அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கடவுள் உண்மையுள்ளவர். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நம்மீது பெரிதாக இருக்கிறபடினாலே அது எந்த சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி வழி நடத்தி
நம்மை கொண்டு கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ, அல்லது நாம் எந்த காரியத்தை கடவுளிடத்தில் எதிர்பார்த்து வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் மட்டும் ஆண்டவர் அதிசயமாக நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மீது நிழலை போல தொடர்கின்ற கிருபை அது ஒரு சாதாரண கிருபை அல்ல. ஆகவே தான் நான் துவக்கத்தில் சொன்னேன், அது நிறைவானது, அது என்றென்றைக்குமானது, அது நமக்கு போதுமானதுமாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எந்த சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானதாக இருக்கிறபடினால் ஒரு குறைவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது நம்மை வழி நடத்தும். ஒருவேளை தேவைகள் வரலாம், குறைவுகள் வரலாம், அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் அது நிறைவாக்கப்படும். காரணம், அவர் நம்மீது வைத்த கிருபை பெரியது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய தாசர்களே, உங்கள் குடும்பத்தை குறித்ததான உங்கள் கவலை, உங்களுடைய தேவைகளை குறித்ததான உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அவை எல்லாம் மாறும். காரணம், அது எண்ணி நிமித்தமாக அல்ல, நான் நல்லவன் என்பதினால் அல்ல, நான் கடவுளுக்கு பிரயோஜனமானவன், என்னை விட்டால் கடவுளுக்கு வேறு வழி இல்லை என்பதினால் அல்ல, அவர் என் மீது வைத்த கிருபை அது பெரியது, அவருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆகவே அவர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி தைரியமாய் சொல்லி பாருங்களேன், அப்படி தைரியமாய் சொல்லி பாருங்கள். உங்களை சோதிக்கின்ற வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து உங்களை மனமடி உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த பிசாசானவன் தலை தெறிக்க உங்களை விட்டு ஓடுவதை ஆண்டவர் கொடுக்கிற மெய் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுவதை உங்களால் பார்க்க முடியும். ஆம், காரணம், அவர் நம்மீது வைத்த கிருபை பெரியது. செவிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவரும் உடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆமையா, இதுவரையிலும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கடவுள் அல்லவா? ஆம் ஆண்டவரே, அதற்கான காரணம் இன்றைக்கு அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. அது ஒரே ஒரு காரணம் தான் உண்டு, அது நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. நெகேமியா சொல்லுவாரே, அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று சொல்லி, அப்படி கடவுள் எங்களை வெகுவாய் மன்னித்து உம்முடைய கிருபை எங்கள் மீது சொரிந்து அற்புதமாக எங்களை பாதுகாத்து வருவதற்காய் தோத்திரம் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா. அடியனுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், அவருடைய தனிப்பட்ட தேவைகள், அவர் சந்தித்து கொண்டிருக்கிறதான சவால்கள் யாவற்றிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை மேலானதாக இருக்கிறது. அந்த கிருபை உமது பிள்ளைகளை கைவிடாது, அந்த கிருபை உமது பிள்ளைகளை வெட்கப்படுத்தாது. தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.